எல்லோருக்கும் வணக்கம். ஆதிரா ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்று மகா சனி பிரதோஷம். இன்று இரவுக்குள் 1 டம்ளர் நீரில் இதை போட்டு இந்த மூலையில் வையுங்கள். கடனே வராது, கடன் அடையும், பல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லி இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. சனி பிரதோஷம்னாலே எல்லாருக்கும் இப்போ தெரியுது. எந்த பிரதோஷத்துக்கும் போக முடியலனா கூட சனி பிரதோஷத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறோம். அட்டன்னா போய் அங்கே இருக்கிறது. நிறைய பேரோட கவலை இது ஒன்று என்னென்னா, சனி பிரதோஷம் போகிறோமா, ஆனால் அங்கே இருக்கிறவங்க முன்னாடி போகிறவங்க ஒரு 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கிறவங்களால முன்னாடி போய் இடம் பிடிச்சிடுறாங்க. எங்களுக்கு அந்த ஈஸ்வரனை பார்க்கவே முடியலம்மா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்கிறேன். நீங்கள் கோவிலில் அந்த இடத்துல இருந்தாலே போதுங்க. அந்த நந்திகேஸ்வரர் பக்கத்தில் உக்காந்தாலே போதும். நந்திகேஸ்வரர் கிட்ட இருந்தாலே போதும். இல்லை கோவிலில் ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துருந்தா கூட போதும். அந்த கொம்புக்கு இடையில தான் நந்திகேந்து ஈஸ்வரன் நடனம் ஆடிக்கிட்டு இருப்பார். இது தெரியாமல் நிறைய பேர் ஈஸ்வரனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்திக்கும் ஈஸ்வரனுக்கும் நடுவில் போய் நின்றுடுறீங்க, மறைச்சிக்கிறீங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க. இது ரொம்ப தவறான செயல். இன்னொரு விஷயம், நம்மளுடைய வாயை வச்சு கொண்டு போய் அதோடைய நந்திகேஸ்வரர் காதில் எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் போய் சும்மா நமசிவாயா உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது 1008 தடவை கூட ஆகிடும். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த சிந்தனையுமே நம்மளுக்கு வராது. சிவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் வராது. நமக்கு என்ன பிரச்சனைன்றது அவருக்கு தெரியும். ஈசனோட மகன் நான் நினைங்க. அப்படி நினச்சாலே போதும். நமக்கு எந்த விஷயம் வந்தாலும் தலைக்கு வந்தால் தலைப்பாகையோடு போய்டும்னு வாங்கல, அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் இதை சொல்ல வர்றதும். இப்போ நீங்கள் ஈசன் சிவன் சில பேர் இன்னைக்கு காலையிலேருந்தே சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்களால முடியும், இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க இருக்கிறாங்க, நம்மளால் இருக்க முடியலையே, நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு இருந்து மயக்கம் அடித்து எதனா ஆகிடப்போகுது. உங்களால் இருக்க முடியும், எனக்கு தெம்பு இருக்குன்னா இருங்க. ஒரு நாள் முழுவதும் விரதமாக இருந்து மாலை நேரத்தில் சனி பிரதோஷத்தை போயிட்டு அந்த தீப ஆராதனை பார்க்குறீங்களோ, இல்லை இந்த நந்திகேஸ்வரரோட அபிஷேக ஆராதனை பார்க்குறீங்களோ பார்த்துட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய பிரச்சனை பாதிக்கு மேலே காணா போகிறத கண்கூடாக பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அடிக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். சொந்த வீடு அமையும். வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமையும், சொந்த நிலம் அமையும். வீடு வாங்க இந்த கல்யாணம் தள்ளி போயிட்டுருவங்களுக்கு கல்யாணம் திருமணம் எளிதில் கைகூடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் முழுசாக நம்பணுங்க. என் அப்பன் இருக்கிறாரு, என்னப்பன் அல்லவோ என் தாயும் அல்லவோன்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி என்னப்பன் அவருன்னு நம்பி நீங்கள் இந்த மகா சிவராத்திரிக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, கோயிலுக்கு போகிறோம், நம்மளால் என்ன எடுத்துகிட்டு போகணும்? கோயிலுக்கு கொஞ்சம் வில்வம் தழை போதும். ஏன்னா சிவனை பார்க்க போகும்பொழுது கையில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணுன்றது ஒரு ஐதீகம். உங்களால் முடிஞ்ச மலரோ இல்லை வில்வமோ, பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு, என்ன விபூதி வாங்கி கொடுக்கலாம். என்னென்னா உங்களால் வாங்கும்போது வாங்குங்க. சரி, இன்று இரவுக்குள்னு போட்டிருக்கேனே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர் ஊற்றுங்க. அதில் தண்ணீரை ஊற்றிட்டு நீங்கள் இப்போ சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற விபூதியை ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு வரும். எக்காரணம் கொண்டும் கோவிலில் எதுவுமே அவங்கள அந்த சிவன் கோவிலில் மட்டும் அங்கே இருக்கிற குருக்களை கேட்காம அவரு கொடுத்தா மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இது என்ன அர்த்தமாக வேணாலும் இருக்கட்டுங்க. சிவன் சொத்து குலநாசம்ன்றது அது எந்த அர்த்தம் எந்த மீனிங் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நமக்கு எந்த வகையில் தெரிஞ்சோ அந்த வகையிலேயே நம்ம எடுத்துப்போம். அதனால் அந்த விபூதியை மட்டும் மடித்து நம்ம எடுத்துகிட்டு வரோமா, அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடணும்.
1 டம்ளர் தண்ணி எடுக்கணும். உங்கள் வீட்டில் ருத்ராட்சம் இருந்ததுன்னா ஓகே. ஏன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோவிலில் கூட ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கோங்க. அது விலை கம்மி தான். 10 ரூபாய்க்கு ஒரு ருத்ராட்சம் கொடுப்பாங்க. எந்த கோவிலையும் விற்பனை இருக்குதுங்க. அது நீங்கள் சிவன் மேலே போட்ட ருத்ராட்சம் கேட்டால் கூட கொடுப்பாங்க. அது ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 1 டம்ளர் கண்ணாடி டம்ளர் சொன்னேன் இல்லைங்களா, அதில் அந்த ஒரு ருத்ராட்சத்தை அந்த தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் விபூதி, நம்ம அந்த மகா பிரதோஷம் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த விபூதி. சரி, சப்போஸ் நான் மகா பிரதோஷம் போகலம்மா, நான் வீட்டில் தாம்மா இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வீட்டில் இருக்கிற விபூதி எடுத்து அதில் போட்டு, இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை. இப்போ தென்மேற்கு மூலைனாலே குபேர மூலை. குபேரன்னா யார்? சாட்சாத்து சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் தான் குபேரனா காட்சி அளிக்கிறதும். அதனால் தென்மேற்கு மூலையில் இந்த 1 டம்ளர் தண்ணியை வச்சுருக்கேன். இந்த ருத்ராட்சமும் அதில் இருக்கணும், விபூதியும் அதில் இருக்கணும். இன்னொரு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வில்வம். இந்த வில்வம் நீங்கள் கடையில் விற்கிறது வாங்கிட்டு வந்தாலும் ஓகே, இல்லை நான் சாமிக்கிட்டேருந்து கோவிலேருந்து எனக்கு ஈஸ்வரன் மேலே சாத்தின வில்வத்தை கொடுத்தாங்கம்மானாலும் ஓகே, அதை எடுத்துகிட்டு வாங்க. அந்த வில்வத்தை அந்த தண்ணியில் சேருது. சேர்த்துட்டு தென்மேற்கு மூலையில் வச்சிருக்குது. எல்லாமே ஐஸ்வர்யம் நிறைந்ததுங்க. இந்த ருத்ராட்சம் என்பதும் ஐஸ்வர்யம் நிறைந்தது, இது விபூதியும் ஐஸ்வர்யம் வாய்ந்தது, தண்ணீரும் ஐஸ்வர்யம், மகாலட்சுமி நிரந்தரம். அடுத்தது பார்த்திங்கன்னா வில்வ மரத்தில் மகாலட்சுமி குடி இருக்கிறா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு பாட்டிலில், எச்சல் படாத பாட்டிலாக எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிட்டு, குடிச்சிருந்த பாட்டிலாக தான் கூட நல்லா கழுவிட்டு நம்ம வீட்டில் வர பைப்பில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையால் அந்த வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்களேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, நம்மளுடைய பாவங்கள் கரையும். நம்மளுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு தீரும். கடன் அடையும், செல்வம் பெருகும், பணம் பெருகும். பணம் தாங்க வாழ்க்கை. பணம் இல்லைன்னா ஒரு நாயும் நம்மளுக்கு மதிக்காதுன்னு சொல்கிறது உண்மைதாங்க அது. அதனால் இப்போ நீங்கள் இதை நான் சொன்னேங்க, இது எல்லாத்தையும் போட்டு தென்மேற்கு மூலையில் இரவு முழுவதும் வச்சுருங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த தண்ணியை நீங்கள் அருந்தவும் செய்யலாம். தலை மேலே எல்லாரும் தலைமையிலையும் தெளிச்சும் விடலாம். வீடு ஃபுல்லும் தெளிச்சுட்டு வாங்க. நிலையவாசல்லேருந்து அது தண்ணி ஃபுல்லும் பணம் வைக்கிற இடம் தென்மேற்கு மூலையில். இப்போ நிறைய பேருக்கு உடனே ஒரு டவுட் வரும், என்னென்னா தென்மேற்கு மூலையில் பீரோ இருக்குதுமா, அந்த பீரோ உள்ளேயே வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். எனக்கு சமையலறையில் தாம்மா தென்மேற்கு மூலை இருக்குது, வைக்கலாம் தாராளமாக. சப்போஸ் பெட்ரூமில் தென்மேற்கு மூலை இருக்குமா, அந்த இடத்துல வைக்கலாமா? தாராளமாக. அந்த டம்ளர் கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப 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 நல்லதுங்க. கண்ணாடி டம்ளரில் நான் சொன்னது விபூதி, வில்வம், ஒரு ருத்ராட்சம், இது எல்லாம் போட்டு வச்சு அந்த தண்ணியை நீங்கள் தெளிச்சிட்டு வரும் பொழுது நிஜமாக சொல்கிறேங்க, நம்மளுக்கு பணம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோ சிரமம் இருந்தாலும் சரி தான், தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி சனி பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லது மட்டுமே நடக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவனை கும்பிட்டா பணம் இருக்காது, சிவனை கும்பிட்டா காசு இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது. இதெல்லாம் தவறான பொய். அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாருமே உள்ளடக்கியவர் தான் சிவன். சிவன்கிட்ட போயிட்டு வந்தாலே நம்ம பணங்காசு தான். குபேரனே அவருடைய ரூபந்தான். அதனால் சிவனை மனதார வணங்குங்க. அந்த பார்வதி தேவியும் மனதார வணங்குங்க. மகாசக்தியை வணங்குங்க. நல்லது மட்டுமே நடக்கும். கடன் அடையும், செல்வம் பெருகும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.